வெல்கம் டு நச்சின நாலு சினிமா செய்திகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் தகவல் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவர காத்திருக்கக்கூடிய மதராசி படத்தை பத்தி தான். சிவகார்த்திகேயனுக்கு இது 23வது படம். செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும்னு ரிலீஸ் டேட் அறிவிச்சு படக்குழு பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த படத்துல ருக்மிணி வசந்த், விக்ராந்த், பீஜு மேனன்னு நட்சத்திர பட்டாளமே களமிறங்கி தூள் கலப்பிட்டு இருக்கு. அனிருத் இசையமைக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் டீசர் வெளிவந்த உடனேயே பரபரப்பு கிளப்பிடுச்சுன்னே சொல்லலாம். பட ரிலீஸுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கிறதால படப்பிடிப்பு எப்போ முடியும்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்ப இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சியை இலங்கையில படக்குழு எடுத்து முடிச்சிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. வித்யூத் மற்றும் சிவகார்த்திகேயன் இடையேயான சண்டை காட்சி தான் அங்க 2 வாரமும் படப்பிடிப்பு நடந்ததா கூறப்படுது. இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து சிவகார்த்திகேயன் சுதா கங்கரா இயக்கத்துல பராசக்தி படத்துல முழு கவனம் செலுத்துவாருன்னு சொல்லலாம். பேன் இந்தியா படமா தயாராகி வர மதராசி படத்துல ஆக்ஷன் காட்சிகள் தூக்கலா இருக்கும்னு தெரியுது. எஸ்கே ஃபேன்ஸுக்கு இந்த படம் வெரைட்டி விருந்து வைக்கும்னே நம்பலாம். நச்சின நாலு சினிமா செய்திகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஜூன் 6ஆம் தேதி வெளியாக இருக்கிற மெட்ராஸ் மேட்னி படத்தை பத்தி தான். அறிமுக இயக்குனர் கார்த்திகேயன் மணி இயக்கி இருக்கிற இந்த படத்துல சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி மற்றும் பல அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்விக்கு விடை தேடுது இந்த படம். யதார்த்த கதைக்களத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள வைகை புயல் வடிவேலு பாடியிருக்கிறாரு. என்னடா பொழப்பு இது என்ற வரிகளோட தொடங்குற இந்த பாடல் இணையத்துல ஹிட் அடிச்சுட்டு வருது. இதை தொடர்ந்து 2வது சிங்கிள் இப்ப வெளியாகி இருக்கு. உசுரே உன்னத்தானே அப்படின்னு ஸ்நேகன் வரிகள்ல தொடங்குற இந்த பாடலை விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கிறாரு. மலையாள சினிமாவில் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கதையோட வெளியாகி இந்திய சினிமாவோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. அதே மாதிரி கோலிவுட்லயுமே மிடில் கிளாஸ் கதைகளை சொல்ற நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் தொடர்ச்சியா வரும்னு நம்பலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாடகி சின்மயி தொடர்பான செய்தி தான். மணிரத்னம் இயக்கத்துல வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல பாடகியா அறிமுகமானவங்க தான் சின்மயி. பாட்டு மட்டுமல்ல, டப்பிங் ஆர்டிஸ்டாவும் கலக்கிட்டு இருந்தாங்க. த்ரிஷா, சமந்தா என பல முன்னணி நடிகைகளுக்கு பல படங்கள்ல சின்மயி தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்து கலக்கிட்டு இருந்தாங்க. 2018க்கு அப்புறம் மீ டூ சர்ச்சையால பல ஆண்டுகளா பாடாமல் இருந்திருந்தாங்க. தக் லைஃப் பட ஆடியோ லான்ச்ல மீண்டும் என்ட்ரி கொடுத்த சின்மயி இப்போ வைரல் ஆகிட்டு வராங்க. முத்தமழை பாட்டை பாடி இருந்தாலும் கூட ஆடியோ லான்ச்ல சின்மயி பாடின வெர்ஷன் தான் சோசியல் மீடியாவில் இப்ப ட்ரெண்டிங். 96 படத்துல காதலை காதலை பாட்டுக்கு பிறகு சின்மயி வாய்ஸ்ல மெகா ஹிட் ஆனது தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பாடின முத்தமழை பாட்டுனே சொல்லலாம். நச்சின நாலு சினிமா செய்திகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தி சினிமாவினுடைய முன்னணி நடிகையான கஜோல் மா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கி இருப்பவர் விஷால் ரேவந்தி. படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கு. ட்ரெய்லர் காட்சிகளே திகிலாகவும் த்ரில்லாகவும் அமைஞ்சிருக்கு. அமானுஷ்ய காட்சிகள்ல மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். கஜோலுடன் இந்திரனில், ரோனித் ராய் மற்றும் ஜிதின் குலாதி முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூன் 27ஆம் தேதி திரைக்கு வரும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி 2க்கு பிறகு கஜோல் நடிச்சு தமிழ்லையும் வருதுன்றதுனால ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேற நச்சின நாலு சினிமா செய்திகள்ல மீட் பண்ணலாம். Until then, this is bye from ராமேஸ்வரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.